நீங்கள் ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 9 to 9 ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மனநிலை இருக்கும்? ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுவீங்க? டைரெக்டாக வீட்டில் தான் வந்து கொட்டுவீங்களே தவிர, அதை வெளியே கொண்டு போகிற வழியே இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ஸி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க டைமுக்கு இருப்பாங்க, டைமுக்கு வேலை செய்வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்கள் மேலே ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த ப்ரெஷர் வீட்டுக்கே கொண்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்க இருக்காங்க. முன்னாடி இருக்கிறவங்களால இருக்க முடியல. ஏன்? அதை யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மாற்றுங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களோட பணம் மட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போதாது. உங்களோட ப்ரெசன்ஸ் தான் வேணும். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. மாதம் மாதம் நம்ம பணம் வந்தால் மட்டும் போதாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ஃபேமிலி உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் முக்கியம்.